அப்டேட் கேஸ் இது மாதிரி நம்ம ஆர் சர்வைவல் எவால்டோட எபிசோட் 9 தான் கைஸ். எபிசோட் 8 வரை பார்க்கலாம் பாருங்கள். ஸோ கைஸ் போன எபிசோட் வந்து இந்த பெட்டரை நான் வந்து ஹேட்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த எக்கை வந்து நான் மேட் பண்ண வந்த எக்கை வந்து நான் வந்து ஹேட்ச் பண்ணிட்டேங்க. ஸோ அந்த பேபி தான் இது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா 31% மெச்சூர் ஆகிருக்கு. ஸோ இம்ப்ரேட்டிங் கொஞ்சம் பண்ணணும் கைஸ் இதுக்கு. ஏன்னா அப்போலாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ இதோட ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோண்ணா, ஓகே. ஸோ வெயிட்டு 153, ஸ்பீடும் ஓகே, டீசெண்டாக கைஸ். ஹெல்த்து ஸ்டாமினா ஓகே. இம்ப்ரூவ் பண்ணிட்டோன்னு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வரும் கைஸ். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணால் இப்போ வாக் பண்ண சொல்லும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அப்போலாம் வாக் மட்டும் பண்ண வைக்கணும் கைஸ். அதை ஃபாலோவில் போட்டு சும்மா 2 நடக்க வச்சா போதும். ஸோ இருங்க, அதுக்குள்ளே சில வேலையை பார்த்துட்டு இருந்துறேன். எங்கெல்லாம் இல்லை கம்போஸ்ட் பின்னில் இந்த இருக்குது, இல்லை ஏதாவது கிடக்கா, இல்லை. ஸோ ஓகே இருங்க கைஸ், இதை கொண்டே இதில் போட்டுருவோம். நம்ம வந்து ஃபார்மிங்கை ஆரம்பிக்கணுங்க சீக்கிரமே. ஸோ அதுக்கு இதெல்லாம் இருக்குது நம்மள்கிட்ட. என்னது ஃபெர்டிலைசர்லாம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஃபெர்டிலைசர் இருக்குது. ஆரம்பிக்கிறேங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா என்ன 1 to வாக் கேட்குதா இருங்க. இதுக்கு இப்போவே ஒரு டைம் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துப்போம். ஓகே ஸோ இவ்வளோ இருக்கா, 350 153. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோவில் போட்டு அவ்வளோதான் ஸ்டாப்பு. பார்த்தீங்களா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1/2 hour வந்து திருப்பி வாக் பண்ண சொல்லுமா. ஓகே கைஸ் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் ஸ்டாமினா அதிகமாகல, வெயிட்டு ஸ்பீடு அப்புறம் ஹெல்த்தும் கொஞ்சோண்டு வந்து ஏறி இருக்குது கைஸ். என்ன அது ஃபுட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இவனுக்கு. நம்ம வந்து கொஞ்சம் ஃபுட்டு வச்சுருக்கோம், 10 மந்த்தில். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து பர்ஷூட் செய்வோம் கைஸ். ஸோ என்ன பர்ஷூட்னா ஃபஸ்ட்டு இந்த ரேப்டர் பைட்டுன்னு இருக்கிறத செய்வோம். ஸோ இது வந்து நானே செய்யலாம் தான் நினச்சேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பேராசாரோட எக்கை வச்சு கிபிள் செய்யணும் கைஸ். வந்து ஈஸி. அதுக்கு எல்லாமே டெக்கு சாரி இது பெட்டரானோட எக்கா. எக்கு 2 ராக்ராட்டு, ஒரு குக்குடி மீட்டு. ஓகே ஸோ 4னா 8 ராக்கராட் வேணும் கைஸ். சரிங்க இதை அப்படியே எடுத்துப்போம், இன்னும் ஸ்பாயில் ஆகிரும். அப்புறம் ஃபில் வாட்டர் ஸ்கின் வந்து எப்படியும் ஒரு 4 செய்ய வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். 4 யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். 4 எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் வந்து எப்படி மேஜோபெரி தேவைப்படும். இந்த இருங்க அதையும் நம்மள்கிட்ட இதில் வேண்டி என்னடாது. ஸோ தண்ணி குடிச்சிட்டு வரேன் பாருங்கள் இது ஃபில் பண்ணுறதுக்குள்ள. ஓகே நெக்ஸ்ட்டு கோ டு குக்கிங் பாட்டு. ஃபைபரும் மேஜோபெரியும் நம்மள்கிட்ட ஏற்கனவே இருக்கனால காட்டில் போகலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கணும், நம்மளுக்கு தேவைப்படுது. இன்னும் கொஞ்சோண்டு எடுத்தாச்சு. ஃபைபர் நம்மள்கிட்ட இருக்குது. குக்கிங் பாட்டை போயிட்டு இந்த பார்த்தீங்களா இது வந்து பேரசார் கிபிள் செய்கிறக்கான இது. ராக்கராட் 2, குக்குடி மீட் 1, மேஜோபெரி 2, 3 ஃபைபரு. சரி ஏதோ நம்ம இப்போதைக்கு எல்லாத்தையுமே போடுறோம். 8 மட்டும் போடுவோம். மேஜோபெரி ஒரு 40 போட்டேன். உள்ளே கொஞ்சம் ஃபைபரும் போட்டேன். என்னடா செய்யலை, குக்குடி மீட் போட மாட்டேன். சுத்தம். ஓகே இல்லைன்னு கொஞ்சம் எடுத்துட்டு என்னடா இது சம்பவம் நம்மகிட்ட இருங்க. 4 மீட் போடணும்ல. ஓகே அவ்வளோதான் போட்டுச்சு. இப்போ என்னடா இன்னும் ரெடி ஆகலை. எல்லாமே தான் போட்டேனே. பேரசார் எக்கு, குக்குடி மீட்டு, ராக்கராட்டு, மேஜோபெரி, ஃபைபர். அப்புறம் எதுக்கு இது இன்னும் வரல. எல்லாமே இருக்கே. ராக்கராட்டு, குக்குடி மீட்டு. கைஸ் என்ன கைஸ் ஆச்சு. குக்கிங் பாட் ஃபார் 30 seconds இருக்குது. ஆனால் எங்கே இங்கே குக்கே ஆகலையே. ஒரு ராக்கராட்டையும் போட்டுருவோம். ஆனால் இப்போ இது ஏன் குக் ஆக மாட்டேங்குது. இல்லை இது ஸோ நினச்சேன் இது இருக்கனால தான் குக் ஆகலை. ஸோ இதை கொண்டு போய் இதில் போட்டுருவோம்.
புக்கோட மீட் எடுத்து வந்து இங்கே வச்சுட்டு கைஸ். நெக்ஸ்ட் என்ன அவளை மீட்டு குக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கன்சர்வ் பண்ணது போக எக்ஸ்ட்ரா இருக்கெல்லாம் கொண்டு இதில் வச்சுப்போம், ப்ரிசர்வேஷன் பின்னில். ஓகே, 4 கிபிள் நம்மளுக்கு ரெடி ஆகணும். நான் 4 கிபிள் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பர்ஷீட் முடிஞ்சா? ஆமாம் ஐஸ். ஸோ லெவலில் போயிருக்கு. இருங்க, மிச்சம் 3 கிபிள் ரெடி ஆகட்டும். ஸோ இப்போ இதை வந்து எதுக்கு போடலான்னா ஹெல்த்து கொஞ்சம் போட்டுப்போம். ஹெல்த் இல்லை நம்மள்ட்ட சுத்தமாக. 28வது லெவல் வந்துட்டோங்க கைஸ். நல்லது. டெரர் தான் வருது. பெட்ரோலானோடது அப்போ 34. ஸோ இருங்க கைஸ், இதை வந்து அன்லாக் பண்ணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளால் இந்த இது செய்ய முடியும். தேர்ட் லிட்டில் பிஎம்யா அதை செய்யணும் கைஸ். அது ஸ்டோன் வேணுமே. ஸ்டோன் நம்மள்ட்ட இருக்கான்னு தெரியல அவ்வளோக்கு. 2 கிபிள், இன்னும் 1 கிபிள் செய்யணும் கைஸ். வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி ஓகே, அவ்வளோதான். ஸோ ஸ்டோன் கலெக்ட் பண்ணி அந்த தேர்ட் லிட்டில் பிஎம்ஏ வேறு ரெடி பண்ணோம். இது என்னடா இது டைம் ஆகிட்டே இருக்குது. வேமா வாங்கடா. அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு. இந்த கிபிள் எடுத்துப்போம். 4 வாட்டர் பேக்ஸு இதையும் இப்போ எடுத்துருவோம். இது எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் கொஞ்சம் ஸ்டோன் கலெக்ட் பண்ணுவோம். இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் ஸ்கின்ஸ்லாம் இங்கே வச்சுட்டு போயிடும். கிபிளை கொண்டு போய் ரிசர்வேஷன் பின்னில் வச்சுருவோம். அப்புறம் சார்கோலை அந்த இதில் போட்டு வச்சுப்போம். இந்த கேமில் எனக்கு கொஞ்சம் கடுப்பான விஷயமே இதாங்க, இந்த அலைன் பண்ணி வைக்கிறது. சரி, நீங்கள் கடுப்பாக இருக்குது ரொம்ப. நம்ம மீட்டு குக்காது சரிப்பா. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து உட்டு வச்சு ஸ்டோன் கலெக்ட் பண்ண வளர்றேன். ஸோ நம்மள்கிட்ட வந்து ஸ்டோன் இல்லை சுத்தமாக. சரிங்க கைஸ், கொஞ்சம் ஸ்டோன் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ கைஸ், நம்ம வந்து இந்த தேர்ட் லிட்டில் பிஎம்ஏ செய்கிறதுக்கு வந்து நம்மள்கிட்ட வந்து உட்டு ஸ்டோனு ரெண்டுமே இல்லை கைஸ், ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் வந்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணோம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோடில் வந்து நம்மளால் வந்து செய்ய முடியாது கைஸ். அதாவது எப்படி சொல்கிறதுனா பண்ண முடியல அந்த தேர்ட் லிட்டில் பிஎம்ஏ. ஸோ அடுத்த எபிசோடில் வந்து அந்த பர்ஷீட்டை வந்து முடிச்சிடலாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ தர முடியுது. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஸோ டாட்டா பை பை, see you.